தூக்கி வச்சுங்க கருப்பா இருக்குமே வளர்த்தியா இருக்குமே அப்படியே ஒரு அவதாரத்தை அப்படியே வாயில வருது. நீ என்ன வந்தா ஆம்பளையாரு பொம்பளை நெப்புக்கிட்ட கொண்டுட்டு வந்து ஏறனால பாவடை தூக்கிட்டு இங்க இருந்து வேக வேகமா போனேன் பாவடை ஊறிட்டு வந்துட்டீங்களா எப்படி வெளியே வருவாங்க வாடி நிலத்த ஏண்டா பாவடை கூட வந்துச்சு இப்ப எப்படி வெளியே வருவாங்க சட்டியோட வருவாங்களா ராணி அப்படியே வரது போடுறான் போயிட்டு பாவடியா என்னடா பாதி பூரா ஊறிட்டு வந்துட்டாரு சரி துணி மேல போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்கிற இதை குடிச்சு இழுத்தனா செட்டா வந்துச்சு இப்ப அவங்க எப்படி வருவாங்க சாகிட்டு போனாம எப்படி தாண்டி வருவாங்க அப்படியா இதான் நான் போயிட்டு வரேன் அழகே அழகுடி அழகு முடி நாத்தம் என்ன ஒத்தாச்சு சும்மா எதுவும் சொல்ல முடியாது மண்டை கொடுத்தவனே ஒரு புருஷன் முன்னாடி இருக்கும்போது மற்றொரு பக்கத்துல வரலாமா உங்களை யார கதவை திறந்து போட்டு வேலை பண்ணுறது நாங்க எப்படியோ பண்றோம் நீ ஏன்டா உள்ள வந்த அண்ணா யூடியூப் காரனா ஆஃப் பண்ணா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணா நாங்க எப்படியோ பண்ணுவோம் உன்னை எவ்வளோ வீர சொன்னோம் இல்ல சாமி உங்களை பார்த்தனா எனக்கு ஒரு மாதிரி என் பொண்டாட்டி உனக்கு என்ன உங்க பொண்டாட்டி எனக்கு என்ன அம்மா வேணும் வருவே நீ ஆண்ட சொத்தா ஆளுக்கு 2 குத்து ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்கு 2 குத்துங்க இது யார் கொடுத்த சொத்து இது ஆண்ட கொடுத்த அப்புறம் என்ன வர மாட்டேன் சாமி வருவியா வர மாட்டீங்க
சின்ன பார்த்து நாளைக்கு இல்ல உட்காந்து நல்ல ஒரு சுபத்திரால் மன்னா ஆ, உன்னுடைய தேவியாகிய சரிதான் அழகா சுத்துத்திரா அநேகுடி வணக்கம் சாமி மன்னா. ஆகட்டும். சுபத்திரை மன்னா எனது வாதத்தை படிக்கிறாள். ஆமாங்க. என்றென்றும் மல்லாண்டு பலக்கோடி 100 ஆண்டு அதான் பாரு. வாழ்ந்திருப்பாய். அப்படிங்களா? ஆமாடி ஏங்க சுபத்திரா. இவ்வளவு நாள் இல்லாம சரி இன்னைக்கு எதுக்காக வந்தீங்க தெரியாதா? சொல்லுங்க. ஐயோ தெரியாம கேட்டுக்கிறாளே, நான் எதுக்குடி வருவேன்? எதுக்குங்க சுபத்திரா மன்னா? எதுக்கு? சொல்லுங்க. என்ன காரணம்? எதற்காக இவ்வளவு வேகமா வந்து தெரியுமா? எதுக்கு? சொல்ற மாடி வேஷத்துக்கு வந்து வேற போட்டு அந்த எப்படி உட்காந்து எவ்வளவு அற்புதம் தெரியுமடி. உன் அழகும் என்ன அழகும். ஓடி வளர் குட்டி அழகிரி சுபத்திரால் அடி கையோடு கை வைத்து கட்டி அழிவுவேன். அடி ஒன்றழகு நல்லது கோடி மலர் குட்டி அழகு என் தேவியே அழகு சுபத்திராய். பிளேலிஸ்ட் இருக்குல்ல யூடியூப்ல பிளேலிஸ்ட் இருக்குல்ல அது மாதிரி அத்தனை மாடம் போட்டு சுபத்திரா
என்னடி யாங்க சுமத்திரா இருவர்களும் நாம அரமணியில உள்ள கட்டி அடைந்து ஏண்டி அப்பதான் வைக்கலான்னு வச்சேன் உதட்டுறா உதப்பியா ஆமா சரிங்க சாமி ஐயோ எங்கயோ தண்டூர் சத்து கேக்குது அப்படிங்க ஏய் ஓய் என் அண்ணனாகப்பட்ட தர்மம் இருக்கு ஆ அவை என்பதோ சத்தம் கேட்டது ஆமாங்க என்ன இன்னும் தெரியவில்லையே இதே சுபத்திரா யாங்க இருடி சித்ரா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து மகாஜனங்களே இந்த தர்மருக்கு இழுக்கிறோம் தர்மராகப்பட்டவர் எழுதும் லிகிதம் என்னவென்றால் இந்த தர்மராகப்பட்டவர் சாப்பிட்டு விட்டு வெத்தலை தாம்பலம் போடும் பொழுது அந்த வெத்தலை தாம்பலத்தில் ஒரு சொத்தப்பாக்கு இருந்து அவர் சொக்காரி விட்டது அர்ஜுன மன்னன் எங்கிருந்தாலும் வந்தால் ஆச்சு வராவிட்டால் அவர் உயிர் போயிடும் ஐயோ என்ன இருக்கு அண்ணா தர்மா சுமத்திரா சுமத்திரா சாப்பிட்டு முடிந்து தவள தளிக்கும் போது ஆமாண்ணா கொடுங்கண்ணா சொந்தமாக இருந்து சொக்க அறிவிட்டு தானே கடவா கண்ணீர் தன்னடிய கடவாயில் இருங்க நண்பர் உயிர் வருவது போவதும் இருப்பதனால் அன்புடன் நந்தாட்சி வரவில்லை பார்க்க முடியாது என்று தபத்வாச கேட்கிறே என் சுமத்திரா அரியன போய் வரதேன் யாரே சுமத்திரா போய் வாரு அழகு சுமத்திரா ஐயோ என்ன தர்மராஜா சுமத்திரா சுமத்திரா
எனது அண்ணன் தர்மனே அவளோடு காண வேண்டும். எனது அண்ணனே இல்லை என்றால் என் உயிர் எனது அண்ணன் உயிர், அண்ணன் உயிர் என் உயிர். சரி, அண்ணன் உயிர் போனால் நான் மட்டும் உயிரோடு இருப்பதா? அதே சீக்கிரம் ஒரு விட்டு வருகிறேன் சுமத்திரா. நீங்க என்ன பைத்தியமா? ஏங்க இவ்வளவு நாள் ஆகி இன்னைக்கு தான் வந்தீங்க. நாளைக்கு போய் பாத்துக்கலாம் அண்ணனா. இன்னைக்கு வேணா போவாதீங்க. ஏண்டா எனது அண்ணன் தர்மனுக்கு அபயம் என்று தவக்கோச கேட்கிறது நீதி மார்க்கத்திலே. அண்ணனை பார்த்து வருகிறேன் என்று உரைக்கிறேன். அண்ணனை இன்று இல்லை நாளை பார்க்கலாம் என்றோடு என் மூணு சேர்ந்து விட்டு போய் என்று உரைக்கிறாய். என்னே சுபத்திரா, ஏங்க எனது அண்ணன் உயிர் போனால் என் உயிர் போய்விடுபடி. அண்ணனா நாளைக்கு போய் பார்க்கலாம். எது சொன்னாலும் என் மனு ஏற்காது. ஆமாங்க, வர்றது மாசத்துல ஒரு டைம் வருஷத்துல ஒரு டைம் வர்றது. வந்தனாலும் அண்ணனை பார்க்க போறோம், அண்ணனை பார்க்க போறேன், அண்ணனை பார்க்க என்று போய் அதே சீக்கிரம் காலையில் வந்து விடுகிறேன். இல்ல கவலைப்பட வேண்டாடி. எடுமலைக்கால ஏங்க போயிட்டு அண்ணனை மட்டும் மகாராஜா இப்படியா போறமாட்டு போயிட்டா டெய்லியும். ஏங்க அந்த அம்மா வயிற்றுக்கு தான் சுவாச திங்கும். சரி, அதுக்கு நம்ம அண்ணா தின்னோம். குச்சி முட்டாய் தான் சுப்புவோம். பொண்டாட்டி இவளா இன்னொருத்தி பொண்டாட்டி எப்படி? ஆமாங்க. இப்ப நம்ம போற வழியில எத்தனை பேர் நம்மள பாக்குறாங்க. ஆமா, சேலத்துல ஒரு ஆளு. அது மாதிரி போற இடத்துல ஏதாவது ஒரு பொண்டாட்டி நமக்கு நேர்ந்துக்குவா. ஓஹோ, கூடி பிறக்க முடியுமா? இல்ல இல்ல சாமி, கூட்டுமால் உண்ண முடியுமா? முடியாது முடியாது முடியாது. தராபுகள் மடித்து என்ன தன்னன் தர்மர் போல் கிடைக்குமா? இல்ல சாமி, ஐயோ சுமத்திரா பண்றவா இந்த பொண்டாட்டி என்ன பண்றது? வந்து எல்லாம் கிளம்பி கிளப்பி விட்டு போறத எத்தனை சொன்னாலும் சரி ஏத்துக்க மாட்டேன்றா. நான் மின் வைத்துக்கால் பின் வைப்பதில்ல. அப்படியா? ஆமாடா. வாங்க சாமி போலாம். அப்ப ஏய், சரி இங்க வாங்க. ஏங்க சுபத்திரா இப்பதான் அண்ணனோட வந்து வந்தீங்க. திரும்ப அண்ணனை பார்க்க போகணுமா இல்ல கூத்தியாவை பார்க்க போகணுமா? ஐயோ வாங்க சாமி, அண்ணன் கூட இருக்கீங்க. வாங்க. ஏய் அண்ணே இங்க பாரு, அண்ணன் சத்தாலும் சரி நீ போக கூடாது. நாம சொல்லிட்டு ஐயா போ சுபத்திரா சுபத்திரா எனது அண்ணன் தர்மருக்கு அவைபடி என்னால அதே சீக்கிரம் போயிட்டு வரேன். இவங்கிட்ட நாங்க பேசி அண்ணன் ஐயோ எந்த பூஜையால பார்க்க போற? எந்த தாஜி பார்க்க போற? எந்த பூஜையால பார்க்க போற? அடி கும்பிட்டோம். அது காது கேட்குது. அது காது கேட்குது. அடிக்கிற புருஷன் போயாடி எனக்கு வந்து அடிக்கிறா. ஐயோ சாமி ஏய், இங்க வாடா. ஏய், காலவே ஒடிச்சிட்டாலே சாட்டை வேணாடி. ஏய், அண்ணா, ஏய், ஏங்க ஏன்டா எவ்வளவு பார்க்க போறேன்? ஏன்டி நாளைக்கு பிரேகம் விட்டு போறாரு. ஏ சாட்டி வச்சிரு. கூத்தி இல்ல கேட்கல. வேண்டாம் அதை வச்சிரு. இது காரணமே வந்தான். வேண்டாம் அண்ணன் பார்க்க போகணும். வாங்கிட்டு சாட்டி வைடி. எங்க அடிக்கிற மொண்டை கூட்டத்தான் உனக்கு முக்கியம் உனக்கு. ஏய், ஏங்க, ஏய். கூட்டத்தான் முக்கியமா? கூட்டம் முக்கியமா? ஐயோ மகாராஜா, எங்க ஒரு டென் பண்ணி விட்டு போயிட்டு இருக்குது சாமி. எங்கடா? எங்க போயிட்டு ஐயோ எந்த சாரி நீ வரி சொன்னிச்சு? ஏ மண்டை ஐயப்பா என்ன? பரம் அவரே மூணு எங்க மகாராஜா
ஏண்டி சுபத்திரா சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வெங்காயம் தரலாங்க. எனது அண்ணன் தர்மருக்கு அவையும். ஆமா. அதனால போய் பார்த்துட்டு உனக்கு ஏண்டி சவுத்துக்கா நீங்க மட்டும் மஞ்சளா இருக்கு. உனக்கு சந்தேகமா? பெண் புத்தி பெண் புத்தி எனக்கு சந்தேகம் தான். அடையாளம் சொல்லு. நீ ஒரே ஆள் போதும் என்ன கேட்க. ஒரு ஆள் தானே வச்சுக்கா. நாளைக்கு சொன்ன மாதிரி பிரேக் அமுத்தாத வண்டியா கூட தெரியல. நான் பஸ் ஏறிக்கிறேங்க. ஏய் ஏங்க அதனால் எனது அண்ணன் தர்மருக்கு அவையும். ஆமா. உன் பெண் மேல ஞாபகம் கொண்டு இருப்பேன். நான் போகல. போகல. காசி வீட்டுக்கு போகல, வேசி வீட்டுக்கு போகல. எனது அண்ணனை தர்மரை பார்த்து விட்டு அதே சீக்கிரம் வந்து விடுகிறேன். அப்படிங்களா? உன்னோட எனக்கு எதுக்கு யார் கூத்தியா கூத்தியா? அம்மடி தங்க. சரிங்க. அண்ணன் தானே பார்க்க போகணும். ஆமா. அவளை அடையாளம் வச்சு விடலாம் வாங்க. என்னடா இது? ஓய் அடியாளம். அடியாளம் வச்சுறாங்க. எங்கட அடியாளம்? எதுல வைக்கிறான்னு தெரியல. அடியாளம் பாடி கிடக்கும் தெரியும். அப்படியா? வைக்கட்டுங்க, எந்த அடியாளமும் பார்த்துக்கலாம். சரி. நான் தவறு செஞ்சாதானே அதானே தண்டனை அடிப்போம். அண்ணன் தானே பார்க்க போறோம். அதனால தான் புதிய வீட்டுக்கு போகல. ஏய் நீ ஒரு ஆள் நீ அடியாளம் சாமி. ஏய் ஏய் சாரி சாரி. எதுக்கு இது? எனக்கு சந்தேகம். சந்தனம் என்ன சந்தேகம்? இல்ல நீ அண்ணனை பார்க்க அண்ணனை போறீங்க. பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுவேன். இத்தனை தொண்டு. ஆமாங்க. சோ எத்தனை சொன்னாலும் ஏழு எட்டு கொடுத்தாலும் பெண் புத்தி பேதையா. இப்ப என்னமா பண்ணணும்? அடையாளம் வை. அடியாளமா? ஆமா. ஏங்க உள்ளங்கை காட்டுங்க சார். எதுக்குடா? உள்ளங்கை காட்டுங்க. ஆ. முதல்ல உள்ளங்கை தான். ஏய் அது எதுக்கு? இது இது எதுக்குன்ற? ஏங்க போன உடனே வேலையை முதல்ல இங்க தான் ஆரம்பிங்க. பிடிச்சி என்ன பந்து? பந்து பிடிச்சி கட்டல வேலை. அப்படி பண்ணுனா முதல்ல அதுதான் அழியும். ஓ இது அழியும். அதனால அதுக்கு அந்த வேலை. சரி. ரெண்டாவது வாயில வை. மூக்குல வைடா. ஏய் இது எதுக்கு? இது அடுத்து வந்து கிஸ் லிட்டிங். மொத்தம் கூட அழிஞ்சு போயிடும். அழிஞ்சிரும். ரைட். என் பொண்டாட்டியோட இவன் தான் என் பொண்டாட்டி சொல்றாங்க செய்யறான். நான் பொண்டாட்டி சொல்றா நான் செய்றேங்க. அடுத்து வந்து முட்டி முட்டி முட்டியானே. இது இது எதுக்குடா? முட்டி போட்டு போட்டு பண்ணுவீங்கல்ல. சாதனை. அப்ப அழிஞ்சிருங்க. சரி. அது தட்டின ஒண்ணு சாலி. கட்ட வரல கட்ட வரல. கட்ட வரணும். டேய் இதெல்லாம் என்னடா பண்ணும்? முட்டி போட்டு பண்ண முடியல. காலு ஓசல போ. அதிகம் பலம் தாங்க கட்ட வரல. ஏய் அதுக்கு அந்த கட்ட வரலைங்க. அப்படியே. அடுத்து நான் வரேன். அண்ணா இன்னும் ஒரு இடம் இருக்குது. எங்கடா? அடி கட்ட. ஏன்னா அத்தை உள்ள போதும். ஏண்டி இல்லங்க. ஒரு சந்தேகம் பண்ணலாம். ஆமாங்க. ஆனா இத்தனை சந்தேகமா? ஏண்டி நான் மனுஷனா நான் இருக்கேன். சந்தேகம் தான் போடுவேன். உன் புத்தி அப்படி. ஏதோ ஒரு பொட்டு அழிஞ்சிச்சு. உன்னை அவள்தான் இங்க இருக்க மாட்டான். உன்னை தள்ளி போடுவோம் சுடுகாட்டுக்கு. நயனாமலை எடுத்து நாய் போட்டுருவோம். அண்ணா டேய் நீ வச்சதோ அடியாளம். வைக்கலையா? வச்சுடா. எங்கடா வச்ச? வச்சாச்சுங்க. நைனாமலைக்கு. அச்சாச்சு. நீ விடுவியா? அதனால சொல்லுங்க. சுமத்திரே அண்ணா நீ வைத்ததோ சந்தனம். ஆமாங்க. இந்த சந்தன் குலையாமல் அண்ணனே தர்மரை பார்த்து விட்டு அதே சீக்கிரம் வந்து விட்டால் இந்த அடையாளம் அழியாது. இல்ல யாரோடு மனைவி இடத்துல ஆமாங்க. இல்ல வேற தாசி இடத்துல சேர்ந்தால் வைத்ததோர் அடையாளம் ஆமா. குலைந்து விடும் என்று சொல்லுகிறார். ஆமா. இந்த அடையாளம் அழியாமல் அழியாம அதே சீக்கிரம் அண்ணனை பார்த்து விட்டு வருகிறேன். அண்ணனை பார்க்காம கூத்தியா வீட்டுக்கு போன மாப்பிளைய ஐயா மகாராஜா. ஏய் டேய் போடா போடா போலாமாங்க? போலாடா போடா. அங்க போய் பார்க்கலாம். ஐயோ அப்பா தயவு செய்து நீ வராத கூட. சரி போங்க போங்க போலாம் போங்க.